ஹாய் மக்களே, இன்றைக்கி அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அவர் சப்பாத்தி போடுறேன்னு நான் சொல்ல, அப்போ சப்பாத்திக்கு ஒரு தக்காளி சட்னி செய்கிறேன்னு நான் சொல்ல, சரி அப்படின்னு அவர் சொல்ல, நான் தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டேன். 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். பசங்க தான் இருக்காங்க, ஒரு 10 பசங்க. அவங்களுக்காக நான் செஞ்சிட்ருக்கிறேன். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா ஒரு 2 கிலோ நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து என்னென்னாலும் அவர் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி வராது, பரவாயில்ல பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்து இது பண்ணிக்கோங்க. வதங்க அதுக்கு உப்பு ஜாஸ்தி ஆயிரும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா வேகட்டும். இப்படி பாருங்கள், இப்படி தண்ணி விடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து நான் ஒரு 100 கிராம் தூள் எடுத்துருக்குறேன். அதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. அதில் கொஞ்சம் சாப்பாடு. நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் கிழங்கு போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட ஒரு நைஸ் வச்சேன், என்ன இருந்தாலும் நீங்கள் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி வராதே. எனக்கு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ஒரு தக்காளி சட்னி செஞ்சு கொடுப்பாரு, செம்மையாக இருக்கும் சாப்பிட. 2 நாள் வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் தக்காளி சட்னி எத்தனை நாள் வச்சு சாப்பிடுங்க சொல்லுங்கள்.